நொந்து நூலாக இருக்கா, தொகுப்பூதியவர்கள் நொந்து நூலாக இருக்கா, தூய்மை பணியாளர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கே பார்த்தாலும் போராட்டம். அரசு ஊழியர்களுக்கே சம்பளம் போட முடியல. இவர் எப்படி அரசு வேலையை அனைவருக்கும் கொடுக்க முடியும்? பொய்யா சொல்லுவார், அப்படியே நரம்பு புடைக்க பேசுவார். என்னமோ இவர் தமிழ்நாட்டினுடைய இவர் பூர்வீக குடி மாதிரியும், இவருடைய தந்தை தகப்பனார் இவருடைய முப்பாட்டங்கள்லாம் தமிழ் தேசிய அரசியல் செஞ்சது மாதிரியும் பயங்கரமாக பேசுவார். அவர் படிச்சிருக்காரு, அவ்வளவு நல்லா படிச்சிருக்காரு. அதாவது அதே மாதிரி இந்த விடுதலை சீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இவர் டெய்லி ஒரு புக் படிக்கிறவர். படிச்சுட்டு கள நிலவரத்தை பேசாம அரசியல் பொய்யா பேசுறது. அதனால சீமான்லாம் அன்னக்காவடிக்கு குன்னக்காவடி எடுத்துறாங்க, கதை சொல்லி மக்களை ஏமாத்துறது. எந்த காலையும் தமிழ்நாட்டில் அவர்லாம் ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. அவர் இன்னைக்கு திமுகவினுடைய எடுபடியா மாறிட்டாரு. திமுக பெட்டி பாம்பா அடங்கி பெட்டி வாங்கிட்டாரு. வாங்கின பெட்டிக்கு விஜய் அட்டாக் பண்ணாரு. அதனால திமுக கொள்ளையடிச்ச கொள்ளை பணத்துல அந்த கள்ள பணத்துல அவருக்கு பெட்டி கொடுத்து விஜய் சீமானை ஏத்துறாங்க, பேச வைக்கிறாங்க. இன்னைக்கு